Hi students, 12th standard business maths exercise 7.1 question number 13. 4 குழந்தைகள் கொண்ட 750 குடும்பங்களில் subdivision 1 குறைந்தபட்சம் ஓர் ஆண் குழந்தை, subdivision 2 அதிகபட்சம் 2 பெண் குழந்தைகள், subdivision 3 இரு பாலின குழந்தைகளும் இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்க. ஆண் மற்றும் பெண் குழந்தைகளின் பிறப்பு சமமான நிகழ்தகவுகளாக எடுத்துக்கொள்க. Out of 750 families with 4 children each, how many families would be expected to have subdivision 1 at least 1 boy, subdivision 2 at most 2 girls, subdivision 3 children of both sexes. Assume equal probabilities for boys and girls. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 750 ஃபேமிலிஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃபேமிலிலையும் 4 சில்ட்ரன் இருக்கிறாங்க அப்படின்னு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ளூ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல குறைந்தபட்சம் ஒரு ஆண் குழந்தை அட்லீஸ்ட் 1 பாய் சைல்டு இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும், செகண்ட் சப்டிவிஷன்ல அட்மோஸ்ட் 2 கேர்ள் சில்ட்ரன் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் சப்டிவிஷன்ல பாத்தீங்கன்னா போத் பாய் அண்ட் கேர்ள் சில்ட்ரன் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா பாய் அண்ட் கேர்ள் அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இது ஒரு பைனாமியல். ஸோ இந்த கொஸ்டின் பைனாமியலை கேட்டதுனால ஃபர்ஸ்ட் பைனாமியலுடைய ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். P of x equal to x which is equal to ncx p power x q power n minus x. இப்போ இந்த ஃபார்முலா கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு n வேல்யூ, p வேல்யூ, q வேல்யூ இந்த 3 வேல்யூஸ் வேணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலிலையும் 4 சில்ட்ரன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுதான் நமக்கு என்னோட வேல்யூ. இங்கே கொடுத்துருக்க 750 வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். ஸோ இது டோட்டல் வேல்யூ நினச்சிட்டு நம்ம n வேல்யூன்னு போட்டக்கூடாது. ஒவ்வொரு ஃபேமிலியும் எத்தனை சில்ட்ரன் இருக்காங்களோ அவங்க தான் நமக்கு n வேல்யூ. Therefore n is equal to 4. And then p இது பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பாய் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் q பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கேர்ள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சின்ஸ் பாய் அண்ட் கேர்ள் இதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் சான்சஸ், அதாவது 50-50 சான்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாய்க்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் சான்ஸ் இருக்கும், கேர்ளுக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக அதே ஹாஃப் சான்ஸ் இருக்கும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா half into half 1 டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கு ஈக்குவலாக வந்துடும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் p which means பாய்க்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1/2, அதே போல் கேர்ளுக்கான ப்ராபபிலிட்டியும் 1/2. ஸோ n வேல்யூ, p வேல்யூ, q வேல்யூ இந்த 3 வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கிடைச்ச வேல்யூஸை நம்ம இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1 பார்க்கலாம். சப்டிவிஷன் 1 பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 பாய் குறைந்தபட்சம் ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் 1 அப்படின்னாவே எக்ஸோட வேல்யூ குறைஞ்சது 1 இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அப்படின்றத தான் இங்கே இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ சப்டிவிஷன் 1 ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 1 பாய் which is equal to p of x is greater than or equal to 1. அதாவது எக்ஸோட வேல்யூ குறைஞ்சது 1 இருக்கணும், மேக்ஸிமம் 1 விட அதிகமாக எவ்வளோ வேணா இருக்கலாம், ஆனால் 1 விட கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இங்கே அட்லீஸ்ட் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான வேல்யூஸ் பாருங்க. which is equal to p of எக்ஸோட வேல்யூ 1 இருக்கலாம், 1 விட அதிகமாக 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். நம்ம 4 தாண்டி போகக்கூடாது, பிகாஸ் இங்கே ஒவ்வொரு ஃபேமிலியும் 4 சில்ட்ரன் தான் இருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1, 2, 3, 4 இந்த 4 வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். பட் இங்கே 4 வேல்யூஸ் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இதை நம்ம சிம்பிளாக இன்னொரு வேலை நம்ம போட்டுக்கலாம். அதாவது இதோடைய கான்ட்ராடிக்ஷன் ஆப்போசிட் ஃபார்மில் நம்ம எழுதிக்கலாம். அதாவது p of x greater than or equal to 1 இந்த கண்டிஷனை 1 மைனஸ் p of x less than 1, அதாவது இதில் இல்லாத வேல்யூவை இங்கே நம்ம காட்டுறோம். ஸோ இதில் போடும்போது நமக்கு ஆன்சர் இதே ஆன்சர் தான் வரும், பட் ஒரே ஸ்டெப்பில் நம்ம ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். which is equal to 1 minus p of x less than 1. எக்ஸோட வேல்யூ 1 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸோட வேல்யூ 1 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னா அது 0வாக தான் இருக்கும். ஸோ x equal to 0. ஸோ இந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை டோட்டல் ப்ராபபிலிட்டியான இந்த 1லேருந்து மைனஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சரை நம்ம சிம்பிளாகவே கண்டுபிடிக்க முடியும். which is equal to 1 மைனஸ் இந்த ஃபார்முலால எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா 4c0 1/2 ஹோல் பவர் 0 1/2 ஹோல் பவர் என்னோட வேல்யூ இங்கே வந்து 4. ஸோ
4 minus x ஓட வேல்யூ 0. ஸோ இந்த இடத்துல நம்ம 4 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். which is equal to 1 minus 4c0. இது பார்த்தீங்கன்னா nc0 அப்படின்ற ஃபார்மேட் இருக்கு. since nc0 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு 1 அப்படின்னு ஆயிடும். and then 1 by 2 whole power 0. anything power 0 equal to 1. ஸோ இந்த இடமும் நமக்கு 1 ஆயிடும். and then இங்கே பார்த்தீங்கன்னா 1 by 2 whole power 4 minus 0 is again 1 by 2 whole power 4 அப்படின்னு கிடைக்கும். which is equal to 1 minus 1 into 1 into 1 by 2 whole power 4 is again 1 by 2 whole power 4 அப்படின்னு வரும். இப்போ இந்த பவரை உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 1 minus 1 power 4 is again 1 வரும். 2 power 4 is equal to 16 அப்படின்னு வரும். இதை சிம்பிளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 16 into 1 16 minus 1 whole divided by 16. 16 minus 1 equal to 15 by 16. Therefore, P of x greater than or equal to 1 is equal to 15 by 16. இதுதான் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 1 கான ஆன்சர். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கான ப்ராபபிலிட்டி தான். பட் இந்த கொஸ்டின்ல டோட்டலா 750 ஃபேமிலிஸ்க்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வர ஆன்சரை 750 ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி, அதாவது 750 ஃபேமிலிஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி நமக்கு கிடைக்கும். Therefore, probability for 750 families is equal to இந்த ஆன்சரை ஜஸ்ட் 750 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அப்ராக்சிமேட்டா 703 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் அட்லீஸ்ட் ஒரு பாய் சைல்டு இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவுட் ஆஃப் 750 ஃபேமிலிஸில் 703 ஃபேமிலிஸில் குறைஞ்சது ஒரு ஆண் குழந்தை இருக்கும் அப்படின்றது நமக்கு இங்கே ஆன்சராக கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் சப்டிவிஷன் 1. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பாருங்க. அட்மோஸ்ட் 2 கேர்ள்ஸ், அதிகபட்சமாகவே 2 பெண் குழந்தைகள் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட்மோஸ்ட் 2 கேர்ள்ஸ் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ மேக்ஸிமம் 2 இருக்கணும். குறைஞ்சது 2 விட கம்மியாக என்ன வேணா இருக்கலாம், ஆனால் 2 விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த இடத்துல சிம்பாலிக்காக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. பட் இங்கே முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் சப்டிவிஷனில் பாய் சைல்டுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருந்தாங்க. பட் இந்த சப்டிவிஷனில் கேர்ள் சைல்டுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ சப்டிவிஷன் 2 பாருங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்மோஸ்ட் 2 கேர்ள்ஸ், அதாவது ஒவ்வொரு ஃபேமிலிலையும் 4 சில்ட்ரன் இருக்காங்க. அதில் மேக்ஸிமமே கேர்ள் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கணும். 2க்கு விட அதிகமாக நமக்கு போகக்கூடாது. அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாசிபிள் வேல்யூஸை அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பி ஆஃப் இப்போ ஒரு ஃபேமிலியில் மேக்ஸிமம் 2 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ரிமைனிங் 2 பாய்ஸ் இருப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 சில்ட்ரன் நமக்கு இங்கே வந்துடுவாங்க. அடுத்தது ப்ளஸ் இப்போ 2 விட அதிகமாக நம்ம கேர்ள் சில்ட்ரன் இருக்கக்கூடாது, மேக்ஸிமமே 2 தான் இருக்கணும். இப்போ நம்ம அதுக்கான ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இங்கே நம்ம எழுதிட்டோம். இப்போ செகண்ட் பாசிபிலிட்டியில் 2 விட கம்மியாக, அப்போது ஒரு கேர்ள் சில்ட்ரன் இருந்தாங்க அப்படின்னா ரிமைனிங் 3 பாய்ஸ் இருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பாசிபிள் வேல்யூ. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு கேர்ள் சில்ட்ரனே இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போது பி ஆஃப் 0 கேர்ள் அண்ட் தென் ரிமைனிங் 4மே நமக்கு பாயாக இருப்பாங்க. ஸோ டோட்டல் வேல்யூ 4 சில்ட்ரன் நமக்கு வந்துடும். இப்போது இங்கே இருக்க இந்த ஒவ்வொரு பாசிபிலிட்டிஸ்லையும் பாய் சில்ட்ரனுக்கான வேல்யூ என்னவோ அதை தான் நம்ம எக்ஸோட வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கணும். பிகாஸ் இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் விச் மீன்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார்த்தீங்கன்னா நம்ம பாய் சில்ட்ரனுக்கான ப்ராபபிலிட்டியை எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு மேலே தான் நமக்கு எக்ஸோட வேல்யூ இருக்குது. அதனால் பாய் சில்ட்ரனுக்கான வேல்யூ என்னவோ அதை தான் நம்ம எக்ஸோட வேல்யூவாக இங்கே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பாய்ஸ் இருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2. இந்த இடத்துல 3 பாய்ஸ் இருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3. இந்த இடத்துல 4 பாய்ஸ் இருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2, 3, 4 ஃபஸ்ட்டு இந்த 3 வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் நமக்கு கிடைக்குது. அதே போல் எக்ஸுக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்குது. அண்ட் தென் எக்ஸுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்குது. இப்போது இதை நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 4C2 இதை நம்ம NCR ஃபார்மேட்டில் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 4 into 3 டிவைடட் பை இந்த 2 உடைய ஃபேக்டோரியல் 2 into 1. தென் இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 ஹோல் பவர் 2, இங்கேயும் 1/2 இருக்குது. பேஸ் ரெண்டும் காமனாக இருக்கனால பவர்ஸை ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 ஹோல் பவர் 4 அப்படின்னு டேரெக்டாகவே போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 4C3 இருக்குது. ஸோ இதோடைய NCR ஃபார்மேட் 4 into 3 into 2 டிவைடட் பை 3 உடைய ஃபேக்டோரியல் 3 into
2 into 1. And then இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேஸ் ஒரே மாதிரி இருக்கனால காமனாக 1/2 அப்ளை பண்ணிவிட்டு பவர்ஸை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 3 + 1 4 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 4C4 இது பார்த்தீங்கன்னா NCN அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. சின்ஸ் NCN இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த நமக்கு 1 ஆகிடும். தென் நெக்ஸ்ட் 1/2 ஹோல் பவர் 4 இதை நம்ம அப்படியே இங்கே வச்சுக்கலாம். 1/2 ஹோல் பவர் 4 அண்ட் தென் 1/2 ஹோல் பவர் 0 எனிதிங் பவர் 0 = 1. ஸோ இந்த இடத்துல நம்ம 1 அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். 1 2s are 2, 2 2s are 4 அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 2 கேன்சல் ஆகும். அதே போல் இங்கேயும் 3 2வும் கேன்சல் ஆகிடும். இப்போது இந்த எல்லா டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா 1/2 ஹோல் பவர் 4, 1/2 ஹோல் பவர் 4, இங்கேயும் 1/2 ஹோல் பவர் 4 காமனாக இருக்கு இல்லையா? அதை நம்ம காமனாக 1/2 ஹோல் பவர் 4 வெளியில் எடுத்துக்கலாம். இன்டூ இங்கே பார்த்தீங்கன்னா 2 3s are 6 இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரே ஒரு 4 இருக்குது. அந்த 4 நம்ம அப்படி இங்கே போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 1 into 1 1 தான் இருக்கும். அந்த 1 நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/2 ஹோல் பவர் 4 இந்த 4 நம்ம உள்ளே கொண்டு வரும்போது பவரில் இருக்க 4 உள்ளே கொண்டு வரும்போது 1/4 is again 1, 2/4 is 16 அப்படின்னு கிடைக்கும். இன்டூ 6 + 4 10, 10 + 1 11 அப்படின்னு கிடைக்கும். ஃபைனலாக நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1 into 11 11/16 அப்படின்னு கிடைக்கும். ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11/16 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கான ப்ராபபிலிட்டி. பட் நமக்கு 750 ஃபேமிலிஸ்க்கும் ஆன்சர் வேணும் இல்லையா? Therefore, probability for 750 families is equal to 11/16 into 750 which is equal to இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 515.6 அப்படின்னு வரும். இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக 516 ஃபேமிலிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 2க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3 பாருங்க. சில்ட்ரன் ஆஃப் போத் செக்ஸஸ் இரு பாலின குழந்தைகளும் இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 சில்ட்ரனில் பாய் சில்ட்ரனும் இருக்கணும், கேர்ள் சில்ட்ரனும் இருக்கணும். அதாவது எல்லாமே கேர்ள் சில்ட்ரனாக இருக்கக்கூடாது, அதே போல் எல்லாமே பாய் சில்ட்ரனாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிலையும் பாய் சைல்டும் இருக்கணும், கேர்ள் சைல்டும் இருக்கணும். அந்த மாதிரி கண்டிஷனுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சப்டிவிஷன் 3 பாருங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் பாய் அண்ட் கேர்ள், அதாவது ஒரு ஃபேமிலியில் பாய் சைல்டும் இருக்கணும், கேர்ள் சைல்டும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பி ஆஃப் இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு பாய் சைல்டு இருந்தாங்க அப்படின்னா ரிமைனிங் 3 கேர்ள் சைல்டு இருக்கணும். அதே போல் சப்போஸ் இன்னொரு பாசிபிலிட்டியில் இப்போ ஒரு ஃபேமிலியில் 2 பாய் சில்ட்ரன் இருந்தாங்க அப்படின்னா ரிமைனிங் 2 கேர்ளாக இருப்பாங்க. இது செகண்ட் பாசிபிலிட்டி. அடுத்தது தேர்ட் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேமிலியில் 3 பாய்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ரிமைனிங் 1 கேர்ள் இருக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனுக்கான பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போது இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் ஒவ்வொரு பாய் சைல்டுக்கான வேல்யூஸ் தான் நம்ம எக்ஸ் வேல்யூவை எடுத்துக்கணும். பிகாஸ் ப்ராபபிலிட்டியோடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பாய் சைல்டுக்கான ஃபார்முலா மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 பிகாஸ் ஒரு பாய் தான் இங்கே இருக்காங்க. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3. இப்போது ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 அப்படின்னு அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு இந்த கண்டிஷனுக்கான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் 1 அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்குது. அதே போல் 2 அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்குது. அண்ட் தென் 3 அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் கிடைக்குது. இப்போ நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 4C1 இது பார்த்தீங்கன்னா NC1 அப்படின்ற ஃபார்மேட் இருக்குது. சின்ஸ் NC1 இதோட வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும், சாரி n அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல என்னோட வேல்யூ 4 அப்படின்னு நமக்கு வந்துடும். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 ஹோல் பவர் 1 இருக்குது, இங்கே 1/2 ஹோல் பவர் 3 இருக்குது. பேஸ் வேல்யூ காமனாக இருக்கும்போது பவர்ஸை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காமன் பேஸ் வேல்யூ 1/2 ஹோல் பவர் 1 + 3 = 4 அப்படின்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் 4C2 இதோடைய NCR ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா 4 into 3 அண்ட் தென் 2 உடைய ஃபேக்டோரியல் 2 into 1. அண்ட் தென் இங்கே பேஸ் வேல்யூ காமனாக இருக்கும்போது காமன் பேஸ் வேல்யூ ஒன்று எடுத்துகிட்டு பவர்ஸை ஆட் பண்ணலாம். 2 + 2 4 ப்ளஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா NC3 4C3 அப்படின்ட்டு இருக்குது. NCR ஃபார்மேட்டில் போட்டோம் அப்படின்னா 4 into 3 into 2 அண்ட் தென் 3 உடைய ஃபேக்டோரியல் 3 into 2 into 1. தென் 1/2 இங்கே காமனாக இருக்கனால ஒரு பேஸ் வேல்யூ காமன் எடுத்துகிட்டு பவர்ஸ் ஜஸ்ட் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போது 1 2s are 2, 2 2s are 4, இந்த 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். அதே போல் 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். இப்போது இந்த 4 அரேஞ்ச்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 1/2 ஹோல் பவர் 4, சாரி இந்த 3 அரேஞ்ச்மெண்ட்லையும்
1/2 ஹோல் பவர் 4 காமனாக இருக்குது. ஸோ இந்த 1/2 ஹோல் பவர் 4 நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். ரிமைனிங் வேல்யூஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அந்த 4 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் 2 3s are 6. இந்த வேல்யூ ஆல்ரெடி வெளியே வந்துருச்சு. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்குது. அந்த 4ஐயும் நம்ம அப்படியே இங்கே வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பவரை உள்ளே கொண்டு வரும்போது 1/2 வந்து 1/16 அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். இன்டூ 4 + 6 = 10. 10 + 4 = 14. 1 × 14 14/16 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்கான ஆன்சர். 14/16 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ. பட் நமக்கு டோட்டலாக 750 ஃபேமிலிஸ்க்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ வேணும் இல்லையா? அதனால கிடைச்ச இந்த ஆன்சரோட 750 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 750 ஃபேமிலிஸ்க்கும் சேர்த்து ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ கிடைச்சிரும். Therefore, probability for 750 families is equal to 14/16 into 750 is equal to 656.25 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக 656 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 3க்கான ஆன்சர். தட்ஸ் ஆல்.